நிழலிட்ட பகுதியின் பரப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரம்ல இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? இந்த சைடு 4 சென்டிமீட்டர், இந்த சைடு 4 சென்டிமீட்டர், இதன் பக்க அளவு. இப்போ நாம இந்த பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த பெரிய சதுரத்திலிருந்து இந்த சின்ன சதுரத்தை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடுமா? இப்போ இது ஒரு சதுரம், இதையும் ஈக்குவலா இப்படி பிரிச்சோம்னா இது ஒரு சதுரம் வருதா, சின்ன சதுரம் வருதா? அப்போ இந்த பெரிய சதுரம்ல இருந்து இந்த சின்ன சதுரத்தை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடும். இப்போ இதனுடைய மொத்த அளவு பக்க அளவு வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு இந்த சதுரத்தோட பக்க அளவு மட்டும் தெரிஞ்சா போதும்ல. இது மொத்தம் 4 சென்டிமீட்டர்னா இதுல பாதி 2 சென்டிமீட்டரா? இது ஃபுல்லா 4 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஃபுல்லா. நமக்கு இதுல பாதி தானே தேவை. அப்போ இதனுடைய பக்க அளவு வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ இந்த சின்ன சதுரம்ல இந்த 2ல பாதி தான் இந்த சின்ன சதுரத்தோட பக்க அளவு. ஏன்னா இதுல பாதி தானே இருக்கு, இந்த 2ல பாதி தான் இருக்கு இதனுடைய பக்க அளவு. அப்போ இதுல பாதினா 1 சென்டிமீட்டர், இதனுடைய பக்க அளவு வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ பெரிய சதுரத்தோட பரப்பையும் சின்ன சதுரத்தோட பரப்பையும் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடுமா? பெரிய சதுரத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்ன? பெரிய சதுரத்திற்கு வந்து பக்க அளவு வந்து 2. அப்போ 2 × 2 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சிறிய சதுரத்தின் பரப்பு வந்து ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு அதனுடைய பக்க அளவு வந்து 1 சென்டிமீட்டர். 1 × 1 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 4 - 1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நிழலிட்ட பகுதியின் பரப்பு வந்து 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி.